You are watching Grace Television. ஆண்டவரும் மறுமலர்ச்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துகள். இந்த காலை நேரத்தில் இன்னொரு எபிசோடாகிய இயேசுவோட பேசுகிற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் தலைமுறைக்குள்ளது என்பதாய் கர்த்தருடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, இந்த நல்ல காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஒரு குறிப்பிட்ட பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரத்தில் ஒரு சில குறிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். 41ஆம் அதிகாரம்ன்றது நமக்கு மனசில் பதியும். இதில் நல்ல வாக்குத்தத்தங்கள் உண்டு. ஒவ்வொரு வருஷத்தின் கடைசி நாட்களில் வாக்குத்தத்தத்திற்காக நம்ம எதிர்பார்ப்போம். நாளைக்கு புதிய வருஷம் உண்டாகுது. இந்த புது வருஷத்தில் கர்த்தர் என்னோடு கூட என்ன பேச போகிறாரு, என்ன வார்த்தையை கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நாம் இந்த நாளில் எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலை தான் இந்த ஏசாயா 41ஆம் அதிகாரம். இதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு படும்போது உங்களுக்காக நான் வாசிக்கப்படுகிறோம். பாருங்கள், 10ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. ஏசாயா 41:10 என்ன சொல்கிறார் பாருங்கள். ஆண்டோடைய வசனத்தில் நாம் இப்படியா வாசிக்கிறோம். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை. So the Bible says here, fear not, for I am with you. Be not dismayed, for I am your God. I will strengthen you. Yes, I will help you. I will uphold you in my right hand. The Bible says. ஆண்டவர் பாருங்க, நம்ம ஒவ்வொரு நாட்களும் குறிப்பிட்ட காலகட்டத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறார். இங்கே சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இப்போ தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதுக்கு தான் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறார் தெரிஞ்சிருக்கிறார். சமீபத்தில் ஒரு கூடுகைக்கு நான் கடந்து போயிருந்தோம். அங்கே ஒரு சில போதகர்மாருங்க அழைக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு அருமையான தேவதாசர் வெளியே இடத்துலேருந்து வந்து பேசினதான ஒரு தேவதாசர். இப்போ அவர் ஒரு உதாரணத்தை அந்த இடத்துல சொல்கிறார். ஜனங்களுக்காக நாங்கள் அநேகர் போதகர்மாருங்க உட்காந்து கொண்டு வந்தோம். அந்த விசேஷத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. இப்போ அவர் வேடிக்கையாக அவர் சொல்கிறார், ஒரு கிராம ஊழியத்தை செய்கிறதான ஒரு ஊழியக்காரர் ஐயா. அதனால் இங்கே அவர் கற்றுக் கொடுக்குறார். என்ன அப்படின் போது சொல்கிறாரு, ஏசப்பா என் பக்கத்தில் இருக்கிறாரு, எனக்கு வலது புறத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ணணுமா, எப்போதும் நம்ம அவரை நமக்கு வலது பக்கத்திலேயே இருக்கிறத போல நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன் அப்படின்னா தாவீது ராஜா கூட எழுதியிருக்கிறார், கர்த்தரின் வலது பாரிசத்தில் இருப்பதுனால் என்ன பண்ணுறா, அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி. அதனால தன்னுடைய இடத்துல அவர் கிராமப்புறங்களில் போய் ஊழியத்தை செய்யும்போது தம்முடைய ஜனங்களுக்கு எளிமையாய் இயேசுவை குறித்து சொல்லி அவங்க புரிந்து கொள்ளுகிற விதத்தில் இப்படிப்பட்ட உதாரணங்கள் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு. அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. தேவன் நம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். The Lord is there with us in our right hand side. அதனால நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை. இன்னைக்கு பயம் அநேகரை வதைக்குது. பயங்கள் வந்து நெருக்கி கொண்டு இருக்கும், சூழ்ந்து கொண்டு இருக்கும். அதனால் வசனத்தில் வாசிக்கிறோம், பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவ ஜனமே, எப்போல்லாம் நம்ம பயப்படுகிறோமோ, எப்போல்லாம் நமக்கு அஞ்சுதல் ஏற்படுகிறது, எப்போல்லாம் நம்ம கலக்கம் ஏற்படுகிறது, அப்போது தேவன் நம்மோடு கூட இருக்க, நமது வலது பாரிசத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி ஒருபோது நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே கூடாது. எனக்கு அருமையானவர்களே, மாத்திரமில்லாத படிக்க ஆண்டவர் சொல்கிறாரு, ஃபார் ஐ எம் யுவர் காட், நான் உன்னுடைய தேவனாக இருக்கிறேன். ஐ வில் ஸ்ட்ரெங்தன் தீ, நான் உனக்கு பலன் தருகிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்பதாக. பிரியமான தேவஜனம், இந்த வசனத்தை கவனித்துக் கொண்டு இருக்கிற ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் நீங்கள் பார்க்கும்போது எல்லா வசனமும் அதில் பார்க்குறீங்க, எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தின் வசனங்கள் தான். நம்ம பலப்படுத்துகிற, நம்ம தூக்கி விடுகிற வசனங்கள் தான்.
அதனால இன்றைக்கு தியானிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வாக்குத்தத்த வார்த்தை கூட பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அடுத்த சில நீ திகையாத, நான் உன்னை என்ன பண்றேன், பலப்படுத்தி, ஐ வில் ஸ்ட்ரெங்தன் யூ, எஸ் ஐ வில் ஹெல்ப் யூ, நான் உனக்கு சகாயம் செய்வேன். அப்ப இந்த உலகத்துல நமக்கு சகாயம் செய்வதற்கு ஒருத்தர் உண்டு என்றால் அது கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். நோ மேன் கேன் ஹெல்ப் வித்அவுட் காட். தேவன் இல்லாதபடிக்கு ஒரு மனுஷனும் நமக்கு உதவி செய்ய முடியும். people may say I will help thee, I will give thee, I will give that, I will give this. ஆனா ஒரு நாள் ஒரு காலமும் ஜனங்களுக்கு கொடுத்த பாடு கிடையாது. ஒரு காலகட்டத்திலே நம்ம ஜனத்திலிடத்திலிருந்து நன்மை எதிர்பார்க்க முடியாது. unless the God give the good things, unless the God give the good deed. தேவன் ஒருவர் மாத்திரம்தான் நமக்கு நன்மையான காரியங்களை செய்கிறார். மாத்திரமில்லாத படிக்க இந்த வசனத்தில் வாசிக்கிறார், ஐ வில் uphold you with my righteous, நான் என்னுடைய நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். My dear brothers and sisters who are listening to that word, the Lord says unto you, I will uphold thee, and my righteous right hand will uphold you, the Bible says. தேவன் சொல்றாரு, என்னுடைய நீதியின் வலது கரம் உன்னை தாங்கும் என்பதாக. தேவன் நம்ம தாங்குகிறார்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம விடவே மாட்டார், நம்ம இடரல் அடைய மாட்டோம். காரணம், தேவன் நம்ம நடத்துகிறவர், தேவன் நம்மை தாங்குற. இந்த வசனத்தை கவனிக்கிற, இந்த வசனத்தை கவனித்து கொண்டிருக்கிற இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி வசனத்தில் தெளிவாய் நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் நமக்கு துணையா இருக்கிறார், தேவன் நம்ம நடத்துகிறவராக இருக்கிறார், தேவன் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார், தேவன் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து கர்த்தர் நம்மை நடத்துகிறார்னு சொல்லி வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த கால நேரத்தில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் வசனம் நமக்கு பலன் உள்ளது. வசனத்தை நம்ம மேய்ந்து கொள்ளணும், வசனத்தை நம்ம உட்கொள்ளணும், வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். இது எனக்கு, இந்த வார்த்தை எனக்கு, இந்த வார்த்தை என்னை பலப்படுத்த, இந்த வார்த்தை என்னை ஸ்ட்ரென்தன் பண்ண, இந்த வார்த்தை என்னை கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லி நாம் ஒவ்வொரு நாட்களும் அந்த வசனத்திற்கு ஈடாக செயல்படும் போது தேவன் அதிலிருந்து பல நன்மையான காரியங்கள் நமக்கு தந்தருளுகிற தேவனாக இருக்கிற. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த அருமையான காரணத்துக்காக நன்றி. ஏசாயா 41:10, the most important word we have meditated this morning of Father God. Thank you for this beautiful day you have granted us to come to the presence for this 10 minutes, Lord God, to listen your word. The காரணத்தில் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிங்கப்பா. Bless your people, Lord. Whatever they expect, Lord God, whatever they do, let it come to pass this morning. I bless thee, I bless them out of your name, Lord God. உம்முடைய நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.